வந்துட்டு படுத்தாண்டி வாங்கய்யா. வணக்கம் 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 தாழ்ந்த வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? ஏமா சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சம் ஒரு சபை, அமைதியான சபை. உண்மைதான், லட்சுமி கடாட்சம் ஒரு சபை, அமைதியான சபை. என்னடா சொல்லியம்மா? அமைதியான சபை, லட்சுமி கடாட்சம் ஒரு சபையில யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணந்தனவான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருடைய பாதத்திற்கும் இன்னும் அம்மனுடைய பாதத்திற்கும் மன்மதன் ரதி அவருடைய பாதத்திற்கும். ஆமா மன்மதன் ரதி. அத நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். விளக்கம் என்னவென்று புரியுதா? விளக்கம் ஒண்ணும் புரியல. ஒண்ணும் புரியலையா? விவரமா சொல்லுமா? சொல்ல போ. சங்கரன் பாகத்தில் அனந்தனி கமலனி கணக்கு கணக்கு. அப்பா நீ வந்து எங்க தவறுதா பூபதி? எனக்கு தாது பெண்கள் 4 பேர். அப்படி 4 பேர். ஆனா இன்னைக்கு தாதி பெண்கள் நீ வந்திருக்கிற. சரி இருந்தாலும் அப்படியா? சரி போயிருக்கட்டும். என்னுடைய விளக்கம் என்ன புரியுதா? எப்படி? உமா பார்வதி உமா பார்வதி உமா மகேஸ்வரி ஈஸ்வரி அப்படி விளக்கமா புரிந்ததா? பரமேஸ்வரி. தம்பி, அந்த கைலாயமே கோவிலாய் வீட்டிற்கும்படியான 2011 நேத்திரத்தை படைத்தருளிய அந்த சிவபெருமானோட சரியிட பாகம் பெற்றவள் இந்த பார்வதி. ஓ, அந்த கைலாய பரமகடவுள் இருக்காரே. ஆமாடா, அவர்கிட்ட இடமாக பெற்றவர்கள் இந்த உமா பார்வதி. ஆமாடா, அந்த ஈஸ்வரனோடு சரி பாகமா எல்லைக்காய் பிளந்தார் போல சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பார்வதி பார்வதி உமா பார்வதி. ஒரு கை, ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு காலு, பாதியா பாதி பாதியா ஆயில் அடிப்பேன் தம்பி. பாதி உடல். ஆமா தம்பி, சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பெண்ணாகவும் சக்தி ஒன்று சமயம் 16 வழங்கி வரக்கூடிய உலகத்தில எல்லா பெண்ணையும் இந்த ஆத்தா நான் தான் ஈஸ்வரி தான். உண்மைதான். சரி அப்பா இருக்கட்டும். ஆனால் எனக்கு பட்ட பேர் ஒன்று இருக்கிறது. உனக்கு ஒரு பட்டு பேரா? ஆமாண்டா. இல்லையம்மா. விபரமா பாடினார் ஒரு ஆசிரியர். எப்படி? எப்படி? தந்தையவனேது வாதக்கால தன்னுடைய தாயுனா வாதக்காரி தன்னுரிமை மாமல் சூதுக்கார இங்கு அலர்மே எனக்கு பட்ட பேர்னு சொன்னேன். ஆமா, வாயாடவே தெரியாத வாயாடி உலகத்துல
சொல்லுவாங்க வாயாடு ஒரு படபட ஒரு பொம்பளை பேசினா அது ஐயோ வாயாடி சொல்லுவாங்க. டேய், டேய், டேய். வாயாடுவே தெரியாத வாயாடு எப்படி அம்மா அது? ஏய், நான் சாதாரணமான பெண்கள் ஒரு சண்டை ஒரு சண்டை போட்டுக்கிறாங்களே. ஆமே சண்டை இல்ல. மாமியா சண்டை போட்டுக்கிறாங்களே. அதை போல நான் வாயாடி கிடையாது. எப்படி? ஏய், உன் கொத்துல உன் கொடியில உன் வம்சத்துல உன் மொண்டாட்டி உன் சித்தாத்தா தெரியாதா அவனா வாயாடுவா. அங்க போய் பேசு. ஓ, நான் அப்படி ஒண்ணு வாயாடி கிடையாது. டீ குடுத்து குடிச்சியே காசு எங்க? தம்பி, அதே போல சாதாரண வாயாடி கிடையாது நானு. வாயாடினா அப்படி நினைக்காத. அதுக்கு தந்தையவன் ஏது வாதக்காரன். தன்னுடைய தாயும் நான் வாதுக்காரி. ஏய், தன்னுரிமை மாமன் சூதுக்காரன் அப்படின்னு அருமையா பாடினாங்களே. இன்னும் என்ன பாடிருக்காங்க? இந்திரனும் மகா யோனிக்காரன் மனைவி செய்த யானைக்காரி இன்னொரு வள்ளியில வேலைக்காரி மலையா. ஆனா தம்பி, கடைசி வரி அருமையா சொல்லிருக்காரு. செந்தமிழை பாட ஆசைக்காரி, செந்தமிழை பாட ஆசைக்காரி, அழகிடனாவில் ஓசைக்காரி, செல்வம் அருகாத ஓசைக்காரி வரியா. தம்பி, செல்வமனுகாத மோசக்காரி. ஆனா தம்பி, இப்ப நம்ம எவ்வளவு பாடுறோம் தெரிஞ்ச வரைக்கும். இல்லையா? கலைவாணின்னு நாக்கில் இருந்தாதான் பாட முடியும் கொஞ்சம். அதை போல செந்தமிழை பாட ஆசைக்காரி. பாட 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 நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கும். பாட 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 பாட்டு வரும். ஆமா, காலைல 8 மணிக்கு மேல குடிக்க போதையும் பாரு. எங்கிட்ட வந்து விட மாட்டியா? என்ன உண்மை இல்லையா? அதே போல தம்பி, ஆனா செல்வமனுகாத மோசக்காரி. எவ்வளவோ கூத்தாடிங்க எத்தனையோ பேர் உலகத்துல இருந்திருப்பாங்க. சில திறமையானவங்களும் ஆடி இருப்பாங்க, பாடி இருப்பாங்க. ஆனா யாராவது பணக்காரனா மெத்த மேடி காடு பங்களாவோட இருந்தாங்க அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க தம்பி. அதை போல வாயாடின்னு சொன்னனே, சாதாரண வாயாடி கிடையாது. எப்படின்னா அந்த ஈசனோடு எந்த நேரமும் என்ன கவனியா, ஈசனோடு எந்த நேரமும் வாதாடக்கூடியவள் இந்த வாயாடி. ஏன்னா ஈசனுக்கு தெரியாத கேள்விகளை கேட்பது, உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒரு கேள்வி கேட்பது, அவர் தெரியாம முழிப்பது. அப்போ ஒரு கோவம் வந்து எனக்கு சாபத்தை கொடுப்பது. காளியா போ, நுலியா போ, சூலியா போ, அந்த போட வார்த்தை. அதே போல தம்பி, அவரோடு வாதாடி வாயாடின்னு பேர் வந்துருச்சு. வாயாடி. ஆமா. ஆனா அவரை இடம் இருந்தாருன்னா அவர் மேலே ஞாபகம் இருக்கும். ஆமாண்டா, அவர் எப்ப பாக்கணும் அவரை பத்தியே பேசுவேன், அவரை பத்தி பெருமையா பேசுவேன். ஆனா அவர் நம்ம வீட்டுக்கார வெளியூர் போயிட்டா ஆமா எப்ப வருவாரு தெரியல, அவர் எப்ப பாப்பன்னு தெரியல அப்படின்னு அவர் சிந்தனையா இருக்கும். ஆனா அவரை நேர்ல பாத்துட்டேன்னா பூபதி எனக்கு வரும் பாடுறா கோவம். என்ன விஷயம் ஏன்னு தெரியுமா? அவர் ஏறக்கூடிய வாகனம் காளை மாடு, நான் வேறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம். எங்கன்னா பொறுத்து இருக்குதா வாகனத்துக்கு? ஆமாம்மா, அந்த காளை மாடு பார்த்து சிங்கம் சாப்பிடுதான் தவிர அப்ப வாகனமே பொருத்தம் இல்லாத போது வாழ்க்கை சரியா இருக்காது. ரெண்டு குழந்தை, அது ஆறுமுகன் ஆனைமுகன் பிள்ளை இருக்கிறான், விநாயகன். ஆனா இன்னைக்கு நீ வந்துட்டியா ரைட்டு. ஆனா இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த நேரமும் இந்த பார்வதி பரமசிவன் குடும்பத்துல சண்டையே நம்ம போட்டிருக்காங்க. பார்வதி பரமசிவன் குடும்பம் இங்க பார்த்தா பெருமையா மாசம் பௌர்ணமியில நல்லா பெருமையா சுத்துறாங்க. சிவபெருமாள் குடும்பம் ஆமா, நல்லா சந்தோஷமா சுத்துறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க போய் உள்ள போய் பார்த்தா ஒரு கண்டல் குடும்பம்.
ஐயா, அப்புறம் ஊர்ல சொல்லுவாங்க ஐயா இந்த பரமசு கூடமோ பால் கூட சிரிச கூட மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இழுவா சொன்னா பாரு 3வது மச்ச இப்படி பேசுறான் ஊர்ல பேசுவாங்க. சரி இருந்தாலும் பூபதி இன்னைக்கு சண்டை வேணாம்னு நினைக்கிறேன். அதனால வெள்ளி எம்பத்துல சிவபெருமான் இருக்காரு நம்ம பேசுற போல. ஐயா பரமகடலே ஏம்பா இந்த சில்லா கோல் கொடுங்க 4 எலி குத்திட்டு வா. இது சிலாகோலா ரஸ்கல் ஆட்கள் அடித்தல் படைத்தல் நாங்கள் மூவரும் ஒருவரே இந்த அடையாள சின்னம் திரிசூலம். ஆஹா சரி அம்மா தம்பி அந்த பரம கடவுள் வெள்ளி அம்பலத்தில் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியா? சரி நேரா போற அவரை பார்த்து உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க சொல்ற போடா. ஐயா பரமகடலே ஐயா பரமகடலே உங்களை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. பரம கடவுளை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. எனக்கு அம்மாவா? ஆமா ஐயா. அவியா இங்க வாப்பா சொல்லுங்க. நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னாது போய் சொல்லு. சரி சொல்றேன் ஐயா. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உங்க அப்பா வர சொன்னாரு. எங்க அப்பாவா? அவர் எனக்கு அப்பாவா? அப்பாவாமா? ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்ச குடும்பம். ஓ இந்த அளவுது உங்க அப்பா வர சொன்னாரு. டேய் தம்பி டேய் எந்த வகையில அவருக்கு எனக்கு அப்பா போய் என்ன போ. ஐயா பரமகடவுளே எந்த வகையில அந்த அம்மாவுக்கு நீங்க அப்பா அப்படி கேட்டு சொன்னாங்க. அடியா எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை நீ போய் கேட்டுவா. என்னடா என்னடா எனக்கு இன்னைக்கு நடப்புன்னு நினைக்கிறேன் நான். என்னடா எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீங்க அம்மா? ஏய் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்டாட்டியை கேட்ட ஆம்பியான் தெரிஞ்சுக்குவானா இல்ல ஆம்பியான கேட்டு பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலாம் சொல்லு. ஒரு பொண்டாட்டி ஆம்பியான கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? தெரியாத கேள்வி பொண்டாட்டிட்ட கேட்டா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி என்னடா கேட்டா உன்ட நீங்க எவகிட்ட போயிட்டு வந்து கேப்பா. ஏண்டா எவங்கிட்ட போறதுன்னா கேப்பா ஒரு பொண்டாட்டி குடும்பத்துல அரிசி இல்ல பருப்பு இல்ல உப்பு இல்ல மிளகா இல்ல எண்ணெய் இல்ல அப்படி குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தான் சொல்லுவான். அதனால ஏய் ஒரு பெண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை தான் சொல்லணும்னு சொல்லு. அவர்தான் முதல்ல ஐயா நீங்க தான் முதல்ல சொல்லணுமா? நியாயம்டா. ஒரு மனைவிக்கு தெரியாத கேள்விகளை கணவன் சொல்லணும். ஆமா ஐயா நியாயம்தான். அவள் அருகாமையில் வந்து கணவனிடத்தில் நல்ல முறையில் ஆசீர்வாதங்களை பெற்று சுவாமி எனக்கு தெரியாது இந்த கேள்வி நீங்க சொல்லுங்கள் என்று கேட்டால் பதில் சொல்லலாம். வரும்போதே உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னா எந்த வகையில எனக்கு அவ அம்மா அது அவதான் சொல்லணும். போய் ஏமா என்னடா நீங்க தான் சொல்லுமா எந்த வகையில அந்த அம்மா? அவருக்கு அம்மா அது விவரம் தெரியாது. இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி தான். இந்த ஈசனையே படைத்தது இந்த சக்தி தான். அந்த வகையில அவருக்கு நான் அம்மா. அவர் எந்த வகையில எனக்கு அப்பா? ஐயா இந்த உலகத்தையே படைத்தது அந்த அம்மா தானா? ஆமா. உங்களையே படைத்தவர்கள் அந்த அம்மா தானா? என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. அம்மா நியாயம்தான். என்னை அவள் படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். எங்க மச்சான் பார்த்தா நாராயணா தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்படி அவளிடமிருந்து ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தார்கள். அப்போது என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எடுத்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக நான் அவளை படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு நான் அப்பா. ஏமா தம்பி பூபதி புரிஞ்சு விட்டதோ? புரிஞ்சு விட்டது. டேய் இந்த உலகத்துக்கே அம்மை அப்பன் அப்படின்னு யாருன்னு கேட்டா அந்த சிவபெருமானும் பரமனும் பார்வதி தான். அதனால பூபதி இன்னைக்கு சண்டை வேணாடா குடும்பத்துல கூட வேறேம்மா சந்தோஷம் பண்ணா சண்டி வேணாம். ஆமாடா ஒண்ணு வேணாம். போடா நீ உள்ள போடா. என் வீட்டு பக்கம் வந்துட்டு போறேன். ஏன் முன்னாடி பார்த்து வாயாட கத்துக்குவான். வாய பார்த்து முன்னாடி அப்படியே பூச்சி நீ போடா. சண்டை வேணாம். போடா. ஓஹோ மான மரியாதை கெட்டுப்படும். அப்படியே எட்டி என்ன அப்படி முறைக்கிற அப்படியே எட்டி காரி துப்புவேன். எட்டி தலைமை வைப்பேன். ஓ ஐயோ அடி மாறாத தாயே. அந்த சிவபெருமான் செவிடாடு இருக்கிறார். நீ காரி துப்ப போற 8 மணிக்கு போற இந்த என்ன நினைப்பாங்க ஊர்ல? அந்த அம்மா
கேட்டா கட்ட சொல்லுவாங்க. ஏண்டா இது கொள்ளு கொடி பந்தல் ஏறும், கொள்ளு கொடி பந்தலுக்கு ஏறாது, இது குடும்பம் நடக்கும் நடக்காது. என்னடா அந்த சிவபெருமான் ஆமா சிவனே இருக்கிறார். ஆமா அவரை பார்த்து கேட்காது கேள்வி கேட்காது 8 வதிக்கு போற எந்த விதத்துல ஏண்டா நான் என்னமோ அவரை பார்த்து காரித்து போன மாதிரி இருக்குது, 8 வதிக்கு போன மாதிரி இருக்குது. இப்ப பார்த்தவங்களுக்கு தெரியாது யார காரித்து போன, நான் அவரையா பார்த்து அப்படி பேசுனேன். ஏண்டா நான் சரி இடபாகத்துக்கு நான் போறேன். அவ என் சக்காலத்தி கங்க தலை மேல உட்கார்ந்துருக்காள, அவன் என்ன பார்த்து முறைக்கிறா, நான் அவ்வளவுதான் நான் பேசுனேன். ஆமா யாரு மாதிரி அந்த அம்மா இடபாக வந்தாங்க, உனக்கே தேவையில்லாத்து அந்த அம்மா பார்த்து முறைக்கலாம திரும்ப திரும்பிடு. பின்னாடி வந்து நிக்க, பின்னால பார்த்து என்ன முறைக்கிறா. ஆமாடா இது சக்காத்தி சண்டாடிது. ஆமாண்டா டே அம்மா இனிமேட்டு மேல இருக்க கூடாது, இறங்கி வந்து ஊருக்கு போயிடலாம். ஐயா இப்ப 10 ரூபாய் ஏத்திட்டாங்க. அந்த வர சரக்கு சரியில்லை, மோசமான சரக்கா இருக்கு. தண்ணி அதிகமா ஊத்தி சாப்பிடுங்க, அதிகமா ஊத்தி சாப்பிட்டீங்களா? இந்த சாராயம் இல்ல, பாட்டில் இல்ல, நான் கஞ்சா அடிக்கிறாள், இதெல்லாம் தெரியல. என் தலை மீது கங்கா தேவி இல்லை என்றால் நான் பத்தி எறிந்து விடுவேன். அம்மா கோச்சிக்கு போற போ. எனக்கு சின்னம்மா இது இன்னைக்கு சண்டை வேணா கூட இப்பதான் சொன்னேன். நல்லபடியா போ, மூடு கடைசியா இருக்கிறேன். ஆமா பார்த்து பத்திரமா போ. எத்தனை நாளா 5 நாளா வெயிட் பண்ணிருக்காரு. நீ போடா, நீ உள்ள போடா, நான் பாத்துக்கிறேன். ஐயா ஐயா அடி மாரியாத்தா தாயே, ஒரு 100 ரூபா கூட மதுகடி பஸ் போயிடுறேன் ஊருக்கு. எங்கன்னு சொன்னதான் என்னடி கை வைக்க, என்னடா வீட்டுக்காரன் சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றேன். ஆமா வீட்டுக்காரன் என்ன துரத்து தெரியாது உனக்கு, இவன் கிளப்பி நீ முன்னாடி பல்லேறு கூட்டம் வாடா அப்படியே போலாம். போடா நீ சுவாமி உட்காருங்க. ஐயா 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 உலகத்துல கல்லாமடியா வந்தா ஆம்புலன்ஸ் சுட்டு அமுக்குறாங்க. வரும்போது அம்மா என்னே பார்க்க முடியல, அம்மா கிட்ட பார்வதியா புரியலையே, டாடாசில வரும்போது இப்படி இப்படி சாஞ்சிக்கிட்டு போறது, இங்க வந்து சண்டை அடிச்சிருது அப்படி சொல்லி தரமா மனசுல அடிக்க போறேன். ஐயோ ஐயா இது என்ன ஆத்து தண்ணியா, இது அடிச்சுட்டு ஓடி போறோம் கட்டு தண்ணியா. அப்ப இது உட்காரு. ஓ நானா உட்காரியா, உட்காந்து பேசு. நீ செவிடு இல்ல, கை வச்சு பேசாத, உட்காந்து பேசு. உட்காரு. ஓ எந்த நேரத்துல கை வைக்கிறது எடுக்கிறது அதுல ஒரு விபரம் கிடையாது. ஆமா ஐயோ இந்த நேரத்துக்கு ஈவிகாரங்க லைட் ஆஃப் பண்ண உடனே இதே மாதிரி வேலையே குச்சி வச்சு ஆப்பியாட்டும் உட்கார்ந்து பேசு. ஆமா சுவாமி பட்டா இல்ல பொறம்போக்கு கட்டில கூட பட்டா இல்லாத பொறுப்பாக்கணும். நீ மாதிரி கம்முன்னு உட்காந்துக்கிறா, உனக்கு ரோசமா கோபம் வரலையா? நியாயம்தான். என்ன நியாயம் தான், ஒரு சப்போர்ட் வரும். அவள் கேட்டது உண்மை. எப்படி எந்த விதத்துல உண்மை? அவ என்ன கேட்டா? பட்டா இல்லாத பொறும்போக்கு. பட்டா இல்ல பொறும்போக்கு எப்படி அது நியாயம்தான். நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாடு சுடுகாட்டை எவன்டா பட்டா பண்ணுவான்? யா பண்ணல பட்டா பண்ணல. இப்ப பாரு, இப்போ அப்படியே சுத்தி இருந்து அப்படியே நிலத்தை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துன்னு வந்துட்டாங்க, ஓட்டினே இருக்கிறாங்க. நியாயம்தான். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வந்துடும். ஒரு இடத்துல பொதிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இடம் இல்லாத அதே குழியில வேற ஒருத்தர் கொண்டு பொதிக்கிறான். ஆமா, அதனால்தான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஏறக்கூடிய வாகனம் காளை மாடு. அன்பருக்கு கொடுப்பது என்ற வீடு. காதில் அணிவது நச்சிரவதோடு. கையில் எடுப்பது ஓடு. டூ 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 டூ.
நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? பட்டா பண்ண முடியாது. அததான் பட்டா இல்ல பொறம்போக்கு. ஆமாங்க. என்னடா என்ன அவரை போய் சாதாரணமா கேட்ட பட்டா இல்ல பொறுப்பு. ஆமா கேப்பேன். இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மதில் செவரு உள்ள இருக்கிற இடம் மட்டும் 27 ஏக்கரா 17 சென்ட். 27 ஏக்கரா 17 சென்ட். இன்னைக்கு சிதம்பரம் எடுத்துக்கோ 50 ஏக்கரா 32 சென்ட். இன்னைக்கு நீ பட்டாயில 24 மணி நேரத்துல இந்த பௌர்ணமி கூட 18 லட்சம் பேர். அம்மா சட்டமா வந்து பேசுறிய கூடி கலையில திருவண்ணாமலை. உண்மைதான். நீ பட்டாயில பொறுப்போக்குன்னு கேட்ட நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமா தான் ஆகுது. கணக்கே கிடையாது. எந்த கிழமைன்னு கணக்கு கிடையாது, நாலு கணக்கு கிடையாது. கண்டிப்பா சுத்தி ஏதாங்கிறாங்க. நேற்று கூட 1.5 லட்சம் பேர். உண்மைதான். ஆனா நடக்குது. ஆனா திருவண்ணாமலை எத்தனை ஏக்கரான்னு சொன்னா 27 ஏக்கரா 17 சென்ட். சென்ட் கணக்கு விடவே மாட்டாடா நீ. ஐயோ ஐயோ 27 ஏக்கர் 17 சென்ட். அந்த அண்ணாமலையாருடைய மனைவி அபிதா குஜாம்பாள். என்ன சொல்றா பூபதி? அபிதா குஜாம்பாள். அந்த அபிதா குஜாம்பாள் நான் தான். என் பேர் தான் பட்டா. அத சிதம்பரம் எடுத்துக்கோ. அங்க எத்தனை ஏக்கரா? 50 ஏக்கரா 32 சென்ட். சென்ட் கணக்கு நிக்க வேண்டிய 50 ஏக்கர் 32 சென்ட். அந்த தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி நான் தான். அங்க எங்க அண்ணன் கோவிந்தராஜ் அவர் தான் 2 இடத்துலயுமே எங்க அண்ணன் தான் சாட்சி கையெழுத்து. என் பேர் தான் மொத்தமும் பட்டா. இந்த ஆள் பேர ஒரே சென்ட் இடம் கிடையாது. போய் கேளுப்போ. ஏம்பா நம்மளுக்கு பிற்காலத்துல தேவனு ஒரு 6 அடி பட்டா பண்ண கூடாது. தேவையில்லை. எப்படி அது பட்டா இல்லது? எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. சிவம் அழிவதில்லை. இல்லை சொல்ற உனக்கு கேள். சிவம் சி கால் வாங்கினா சிவம். அந்த கால் வாங்கினா சவம். அதனால் இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய உயிர் இந்த சிவம் இருந்தாதான் ஜீவன் இருக்கும். நான் இல்லனா என் ஜீவன் இல்லை. சவமாயிடுவான். அதனாலதான் எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. எனக்கு அந்த இடம் தேவை கிடையாது. ஆல்ரெடி இன்னைக்கு சண்டை வேணாடா குடும்பத்துல. ஐயோ செருப்பு கூட எடுத்து மேடி தின்னுறேன். ஆணி தச்சு வச்சு நாக்கில போத்துறோம். அப்ப ஏற்கனவே செருப்பு தின்னுக்கிறேன். ஏமா நான் உன் காலம் ஒரு வீட்டுக்கார நல்லா பார்த்து நீங்க சண்டை வேணாம்னு சொல்றேன். போயடா நீ என்ன வரலையா? எனக்கு என்ன ரோசை கூட உங்களுக்கு இல்லையா? ஒரு 10 நாள் ஆட்டாட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் பார்த்தா பொண்டாடி சின்றா பசங்களை எழுப்பி விட்டான். அப்ப நாங்க போனா வரண்டல மாமியா பத்த மச்சி மாமியா வந்த பாரு. மாமியா வந்து வேலை முடிச்சு வந்து நீ வாடா. நீ வாடா. பார்வதி ஓகே இரு. கணபதி பார்வதி ஐயத்தில்லை எம்பால பணதே. பார்வதி கோடி வணக்கம். எந்த தண்டா என்னுடைய பொன்புள் குறிச்சிருந்தா அவரை பார்த்து நீ சுகமாக வாழும்படி ஆசிர்வாதம். எது கூப்பிட ஒரு பொண்டாட்டி ஆம்பளை இந்த நேரத்துக்கு
ஒரு 2 மணிக்கு ஒரு ஆம்பளை பொண்ணு எது கூப்பிடுவாங்க சிங் ஜாக் சச்சு என்ன டைம் ஆகுது சாணி போட போறீங்க தம்பி அண்ணா எவனுமே காணும் நந்தி காணும் நம்ம நேரடியா போய் பார்க்கலாம் யாரு கேட்கலாம் மரியாதை பேசுங்க சம்பளம் தருவாரு நாளைக்கு காலையில பேசிக்கலாம் சம்பளம் வாங்கும்போது மாதிரி கொடுத்துருவோம் என்ன சமாச்சாரம் ஆமா நாங்க இருக்கிறோம் சரி ஆமா எனக்கு இந்த கைலாய் வேணும் உங்க அக்கா போனதா உங்க அம்மா போனதா வம்சம் போனதா சாவித்திரி போனாலா அப்படி கேளுங்க இல்ல உன் பாப்பா சின்ன பொண்ணு போனாலா இல்ல கலாமணி போனாலா இல்ல காமாட்சி போனாலா உன் பொண்ணு பிரிதேசி போனாலா இல்ல கண்ணா போனாலா கஜால குத்த வரா ஐயா கேட்டா யாரு போனாலும் எங்களுக்கு முக்கியம் இல்ல உங்க ஆயா போனதாவே இருக்கட்டும் உங்க அக்கா போனதாவே இருக்கட்டும் ஆனா எங்களுக்கு வேணும் இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு உன்னை எவன் பெத்து கொண்டா அந்த கம்மியாக்கிட்டு போய் என்னங்க அவனை ஒரு கேள்வி நான் பாத்து அவன் என்ன சும்மா பேசுங்க ஐயா அவனை ஒரு கை நான் பாத்துக்கிறேன் ஒரு கையில பார்க்க முடியாது 2 கையும் பாருங்க ஒரு சேஃப்டி கையில தபார் சூறா அட நாங்க எங்க கையில சூழ் இருக்கு அவன் என்ன செய்வான் எவனை பார்க்கறான் அடி போடுற மனே வாடா வாடா சத்தம் கேட்டுச்சு எனக்கு சத்தம் கேட்டுச்சு சரி ஓடி போயிட்டானுங்களா ஓய்ஞ்சு போயிட்டானுங்க ஆமா யாரு அவனு வாங்குறானா இவரு வாங்குறாரா ரைட்டு சரி உனக்கு சப்பாத்தி ரெடி ஏங்க வந்து ஐயோ கைலாத்து விடுங்க முடியாது
அப்படியே போங்கடா மண்ணா போங்கடா. இப்ப எங்கடா போன ரெண்டு பேரும் தூக்கியாச்சு கைலாயம் கொலை உண்டாச்சு பைக் உண்டு ஐயா கைலாயம் நம்ம பூடிக்கா சொன்னேன் சம்பளம் கொடுத்தா நாளைக்கு என் பொண்டாட்டி ஆடி பார்க்க முடியாதுடா எந்த மைதானம் ஐயோ இதுமே ஞாபகம் பாத்துக்கிறியா? பரமகோவில் பாரு பாக்குறாங்க ஐயோ வந்தா தொடாத அதுக்குதான் அடுத்து வந்து போடுறான் போடி போயிடு ஐயா கையில கொள்ள கொண்டுட்டோம் நம்ம சுடுகாட்டு போறோம் இவன் அடிக்கிற அந்த இவன் அடிக்கிறா சந்தாசூரா வைகுந்த தேடி வர இது வைகுந்த பகவான் தர்
ஆ